அருமையான ஒரு ஆள். சார்லி கார் மேடம், చాలా థ్యాంక్స్ అండి. We shouldn't, and who are going to work with this productions again, we shouldn't have friendship with Charlie Garu, because அவங்க வீட்டில் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க. நிஜமாவே பல முறை அவங்க போனால் நான் சொல்லுவேன், நீங்கள் நினச்சி படம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, நான் ஏற்கனவே கொஞ்சம் பூசின மாதிரி இருப்பேன், நீங்கள் இன்னும் பூசி விட்டீங்கன்னா அப்புறம் அடுத்தலாம் வேலை பார்க்கணும். நான் உங்கள்கிட்ட இருக்கும்போதுனா இதுக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லி தான் நான் போயிட்டு இந்த 50 நாள் டயட் கோர்ஸ் போய் சேர்ந்தேன். ஏன்னா கூப்பிட்டாங்கன்னா முடியாது, எல்லாமே வெரைட்டி. நான் போய் தான் சொல்லுவேன், நிஜமாவே நம்ம தெலுங்கு போனால் பிரம்மாண்டமாக சொல்லுவாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போனால் சாப்பாடு பிரம்மாண்டமாக சமைச்சு வச்சுட்டே இருப்பாங்க, அவ்வளோ வெரைட்டி இருக்கும். ஸோ ஐ ஹாவ் டு சே தேங்க்ஸ், பட் இட்ஸ் நாட் தேங்க்ஸ். ஆனால் அவ்வளோ சாப்பாடு போட்டுருக்காங்க. பட் தேங்க்ஸ் மேடம். எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் சரி, இப்போ சொன்னாங்க திரும்பி வரல, நான் வந்து ப்ரொடியூசராக வந்து போனேன். வெரி ஸ்ட்ராங் மைண்டட் பர்சனாலிட்டி, வெரி குட் பிஸ்னஸ் மேன். போலீஸாக சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி போன படத்துக்கு லைக் வந்து மைக் டைசன் தான் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் நோன்னு ஒன்றும் இல்லை. நமக்கு என்ன வேணும், போலீஸார் என்ன கேட்குறாரு, அது எப்படி கொண்டு வரது மட்டும் தான் அவங்க யோசிக்கிறாங்க. இந்த படத்தில் இவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் அவங்களோட பங்கு வந்து பெரும் பங்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஐ அட்மைர் யூ ஸோ மச். யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். அண்ட் இஃப் ஐ ஹேவ் தட் இன்ட்ரெஸ்ட் இன் நோ, ஐ வில் டூ சம்திங் மோர் இன் தட். சீரியஸ்லி. பூரி ஜெகநாத், சீரியஸ்லி அந்த மனுஷன் ஒரு வரலாறு. இஸ் நெக்ஸ்ட். எனக்கும் அவருக்கும் தெரியாமல் ஏற்பட்ட தொடர்பு வந்து அம்மா நானா அவங்க தமிழ் அம்மா தமிழம்மாய் தான். அந்த படம் வந்து தமிழில் எம் குரன் சனா மகாலட்சுமி இருக்கும்போது ஜெயம் ரவி படத்தில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருக்கேன். 4 பசங்க வாங்கியிருக்கேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், நம்ம படத்தோட ரீமேக்கில் நடித்தேன் சார், வடபழனி கோயிலுக்கு பின்னாடி வேர்ல்டு ஜிம்பாங்க எடுத்தேன், நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சேன் சார். அவருடைய லைஃப் இருக்குல்ல, அதுவே ஒரு அற்புதமான கதை. எப்படி அவங்க ஊரில் வந்தார், அவங்க அப்பா அவர் மேலே வச்சு நம்பிக்கை, அவங்களுக்கு ஒரு கொட்டாக்கம் இருந்தது, சினிமா கொட்டாக்கம் வந்தது. இப்போ வரைக்கும் எழுதிட்டே இருந்தாங்க, நிறைய யோசிப்பாங்க. ஒரு கதையை சொல்லி முடிச்சோம் நிப்பாட்டு இல்லை. அந்த